ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற. சிந்து பைரவியில் வந்துட்டு நம்ம சிந்து அடிக்கிற அலப்பறையை பார்க்கணுமே. பாட்டி கெட்டப்பில் வந்துட்டு ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க. யாரை? நம்ம சிவாவை ஒரு பக்கம், என்னப்பா பார்த்துக்கிட்டே நிற்கிறியே, இந்த காலை அமைக்கணும்லாம் இல்லை செத்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்கள் வீட்டில் யாரும் அழுத்த மாட்டாங்களா? எனக்கு தான் தாத்தா தூரத்தில் இருக்காரு, நீ பக்கத்தில் தானே இருக்க, அழுத்தி விடுன்னு சொல்கிறாங்க. அஸ்கி வயசில் பேசுவோம், இவங்களே நம்பிட்டாங்க போல். நம்ம சிவாவுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க தெரிலங்க. கடைசியில் காலை அமைக்க விட்டுட்டு உட்காந்துருக்காரு. காலை மட்டும்தான் அழுத்துவியா, கையை அழுத்த மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ரியாக்ஷனை கேட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி நம்ம சிவாவோட மனசுல என்ன தெரியுமா இருக்கு, ஸ்னேகா தான் என்ன பழி வாங்குறதுக்காக ஆள் அனுப்பியிருக்கான்னு நினைக்க, தம்பி அவ்வளோ தூரம் வருத்தம் இல்லப்பான்னு சொல்லிட்டு, ரொம்ப யோசிக்காத கண்ணு, எனக்கு அனுப்பியோடு கண்ணு அப்படின்றாங்க. டே கண்டுபிடிக்க தெரியாமல் இப்படி திணறி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம சிவா அந்த ஒரு வேலையா ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வர, உடனே நம்ம சிந்து விக்க கழட்டிட்டாங்க. கழட்டிட்டு இவங்க அடிக்கிற அலப்பறையை பார்க்கணுமே. அந்த டைம் பார்த்து யாருப்பா என்ன பாட்டு போட்டாங்க, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, அந்த பாட்டுல மாட்டாத உண்மையே இல்லைப்பா, வெளியே வராத உண்மையே இல்லை, அதனால இந்த உண்மையை வெளியே வந்தாகணும்னு நம்ம சிவா வந்து அப்படின்னு பார்க்க, சிவா வந்தது கூட தெரியாமல் இந்த ஆட்டம் ஆடுறாளே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கடைசியில் உன் வேலை தானா, இரு நான் உனக்கு ஊசி போடுறேன்னு சொல்லிட்டு ஊசி போட போ. அந்த டைம் பார்த்து உன்னை பார்க்காம இருக்க முடியல டாக்டர்ன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து வந்தது யாரு, நம்ம ஸ்னேகாங்க. கட்டு பூச்சி வேலையை கட்டுடா ரேஞ்சுக்கு டபக்குன்னு எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. என்ன அது, விக் எடுத்து மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கன்னு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சிவாவே கொத்து விட. அதுக்கப்புறம் நீ போ சிவா, ஒழுங்காக இவங்களை பார்த்துக்கோ, இவங்க என்னோட கெஸ்ட் அப்படின்றாங்க. நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சிவாவை சாப்பிட விடுறதில்ல, தூங்க விடுறதில்ல. இதுக்காகவே நம்ம சிந்து வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, கை கால் அமைக்க விட்டு தூங்க சொல்கிறாங்க. நீ வந்து சிவாவை டார்ச்சர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் சிந்து வேற லெவலில் லவ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்